இந்த காலபுருஷ தத்துவத்தில் இந்த மேஷம் இருக்கு இல்லையா, இது காலபுருஷனுக்கு தலை. அதுதான் முதல் தத்துவம். இந்த தலைங்கிறதுக்குன்னா இப்போ சித்தர் கூட சொல்லுவா, இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவா. இந்த சிரசில் தான் எண்ணங்கள் தோன்றும், சிந்தனைகள் தோன்றும். அப்போ ஒருத்தருடைய எண்ணங்களும் சிந்தனைகள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால தான் இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்லியிருக்கா. காலபுருஷ தத்துவம் அதான் சொல்கிறது. ஒருத்தருடைய நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் அது இருந்தாலே போதும். அவன் வாழ்க்கையில் நான் அது நீ கூட சொல்கிறா இல்லையா, பாசிட்டிவ் திங்கிங் சொல்கிறா இல்லையா, அதே மாதிரி நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் ஒருத்தரிடம் தோன்றுமானால் அவன் வாழ்க்கையிலே அவனை சுற்றி ஒரு தெய்வீக ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ண ஓட்டங்கள் தோன்றி அதுவே அவனுடைய எதிரிகளையும் எதிர்மறை வினைகளையும் அழித்து அவனுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய ஒரு அற்புதமான தத்துவம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் தத்துவமான சிந்தனா தத்துவம்.